கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உச்ச காரியங்களுக்கூடாக அல்ல, மற்றவர்களுக்கூடாக அல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். අනිත් කාරණා There is a saying in English, your decision determines your future. உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இன்றைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம். ඔගේ අනාගතයේ සිදුවන්නට යන්නේ අද ගන්නා උත්සාහ මොනවද? நிறைய பிரச்சனை, ගොඩාක් பிரச்சனை முடிஞ்சோடனே வாரேன். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை முடியாது. ලකින්න කියනද බලලා කියන්න. இது வரைக்கும் சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி முக்கியமான ஒரு செய்தி. I believe there will be healing this morning. இந்த இடத்துல சுகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். මේ උදෑසන සුවය ලැබෙනවා කියලා මම. You are not living in Christ by faith. நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருக்குள்ளே இல்லை. මත් නිසාද ඇත வரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படும். මේ වෙනතුරු වැසිලි පිළ உங்களுடைய தேவைகள் யாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ඔබගේ සියලුම අවශ්‍යතා උන්වහන්සේ இனி ஆனாமல் நீங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள். ඔබ අද ප්‍රීතියෙන් සිටින්න. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பார். Rejoice in the Lord, and I say again, rejoice. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். சுவாமி மகன்சே ஹபாட்டை சிரினா எத்தனை பேர் சொல்கிறீர்கள் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார்? சுவாமி மகன்சே ஹபாட்டிய உங்களை உயர்த்தி வித்யா தோஸ்வலா உங்களை யாரும் ஆராதனை தடை பண்ண இங்கே இல்லை. ඔබව කවුරුවත් නමස්කාර කරන කලක්වන්නේ නැහැ. நீங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் தேவனை ஆராதி. ඔබ කැමති ලෙසින් ඔබට කෙලෙස ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරන්න යුතුද? ඔබ එලෙස නමස්කාර කරන්න. நாங்கள் கரங்களை உயர்த்தி நன்றியுடன் நிறைவுடன் என்று சொல்லி பாடி நாங்கள் ஆராதிப்போம். සියලු දෙනා දෙයක් ඔසවලා ස්තුතිවන්ත හදවතකින් නමස්කාර ගායනා කරමු. Amen.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். මේ උදෑසන ඔබලා සමග කතා කරන්නට තෝරාගත්තා වූ මාතෘකාව නම් ස්වාමින් වහන්සේ තුල නිතරම ප්‍රීති වේල්ලා. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ළඟින් එක්කනද බලා කියන ස්වාමීන් තුල ප්‍රීති වෙන්න. உலகத்தில் சந்தோஷமாயிருக்கல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும். ලෝකයේ තුල නොව ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් සිටින්නට ඕන. மற்ற காரியங்களுக்கூடாக அல்ல, மற்றவர்களுக்கூடாக அல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும். අනිත් කාරණා දේවල් තුල නෙමෙයි, ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් සිටින්නට ඕන. பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 இப்படியாக வரைகிறது. පිලිප්පි පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. ස්වාමින් වහන්සේ තුළ නිතරම ප්‍රීති වෙයල්ලා. ප්‍රීති වෙයල්ලා යයි නැවතත් කියමි. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக வரைகிறார். පාවුලුතුමා මේ ආකාරයෙන් ලියනවා. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ස්වාමින් වහන්සේ තුල නිතරම ප්‍රීති වේල්ලා. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். ප්‍රීති වේල්ලා යයි නැවත කියන්නෙමි. எப்ப சந்தோஷமா இருக்கணுமா கர்த்தருக்குள்ள? කවදාද ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතිය வெள்ளிக்கிழமை காலை ஆராதனைக்கு வரும் பொழுது சந்தோஷமாயிருக்க வேண்டும். සිකුරාදා උදෑසන දේවමේට පැමිණෙන වෙලාවෙදී ප්‍රීතියෙන් සිටින්නට ඕන. ஆனால் வேலைக்கு போகும் பொழுது துக்கமாயிருக்க வேண்டும். රැකියාවට යන අවස්ථාවේ දුකෙන් යන්නට ඕන. சிலருக்கு வீட்டுக்கு போனாலே துக்கம் ஆரம்பமாகிறது. සමහරක් අයට නිවසට ගියාම දුක පටන් ஆனா ගන්නවා. பவுல் சொல்லுகிறார், නමුත් පාවුලුතුමා කියනවා கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ස්වාමින් වහන්සේ තුල නිතරම ප්‍රීති වේල්ලා. சந்தோஷமாயிருங்கள் என்று இரண்டாவது முறை மறுபடியும் சொல்லுகிறார். නැවත වතාවක් කියමි ප්‍රීති වේල්ලා කියලා දෙවෙනි වතාවටත් இது කියනවා. எந்த பின்னணியிலே இந்த வார்த்தையை அவர் எழுதினார் என்பதை சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். කුමන පසුබිමකද මේ වචනේ ඔහු ලීවේ කියන එක ගැන අපි පොඩ්ඩක් බලන්න பவுல் යනවා. அப்போஸ்தலர் சிறையில் இருக்கும் பொழுது எழுதினதான வார்த்தைகள் தான் இவைகள். පාවුලුතුමා සිරගත වෙලා ඉන්න අවස්ථාවේදී ලිව්වා වූ ලිපි තමයි මේ. 4-5 முறைகள் அவர் சிறை தண்டனை பெற்றவர். 4 වතාවක් නැහොත් 5 වතාවක් ඔහු සිරගත වෙලා அவர் සිටිනවා. பாவம் செய்து சிறைக்கு போகவில்லை. ඔහු පාපයක් කරලා සිරගත වුණේ නැහැ. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி சிறைக்கு போறாங்கண்டா, අද බොහෝ දෙනෙක් කොහොමද සිරගත වෙන්නේ? செக் ரிட்டர்ன் ஆகி சிறைக்கு போறாங்க. තමන්ගේ චෙක් පත් එක රිටර්න් වෙලා கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாமல் சிறைக்கு செல்கிறார்கள். ණය අරගෙන ණය ගෙවා ගන්න බැරි නිසා සිර ගෙදරට යනවා. மற்றவர்களை ஏமாற்றி விட்டு சிறைக்கு செல்கிறார்கள். අන් අයව රවටලා වුන් සිරගත වෙනවා. பாவம் செய்து அகப்பட்டு சிறைக்கு செல்றாங்க. පාපය කර අසු වෙලා සිරගත වෙනවා. ஆனா கிறிஸ்தவர்கள் சிறைக்கு எந்த காரணத்தை கொண்டு சென்றாலும் නමුත් කිතුරුවන් මොන කාරණාවගෙන ගියත් என்ன சொல்லுவாங்க தெரியுமா? මොනවද දන්නද කියන්නේ? ஆண்டவருக்காக நாங்கள் சிறைக்கு சென்றிருக்கிறோம். ස්වාමින් වහන්සේ උදෙසායි මම සිරගත වෙලා பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, உண்மையா? ළඟින් එක්කලාගෙන් අහන්න. பவுல் அப்போஸ்தலர் சிறைக்கு சென்ற காரணம் அவர் பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக, பிழை நிமித்தமாக அல்ல. පාවුලුතුමා සිරගත වුණකට හේතුව අධර්මිෂ්ඨකම ඔහු කළා වූ පාපයක් නොව. சுவிசேஷம் அறிவித்தபடியாலும், සුභාරංචිය දේශනා කළ නිසායි. காண்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை அறிவித்தபடியாலும், දකින්නා වූ සියලු දෙනාටම ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන පැවසූ නිසායි. அநேக காரியங்கள் பிழை என்று கண்ட பொழுது எச்சரித்தபடியாலும், බොහෝ දේවල් වැරදි බවට හැඟුණු නිසා ඔවුන්ට තරවතු කරපු නිසායි. இவர் சிறைக்கு சென்றார். ඔහු සිරගත වුණා. சாதாரணமா சிறைக்கு சென்றது மாத்திரமல்ல, සාමාන්‍ය ලෙස සිරගත වුණා ஒவ்வொரு නෙවෙයි. முறை போகும் பொழுதும் ஏறத்தாழ 40 அடிகள் வாங்கி இருக்கிறார். සාමාන්‍යයෙන් අපි බැලුවොත් බොහෝ අවස්ථාවලදී 40 වතාවක් ඔහු ගුටි කාලා තිබෙනවා. சாதாரண அடியல்ல, சாட்டையினால் அடிபட்டு இருக்கிறார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. සාමාන්‍යනේ කසයෙන් ඔහු පාර ලැබුවා. கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு கிறிஸ்துவுக்காக சாட்டை அடிப்பட்டவர் தான். ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා පීඩා විඳලා ඔහු කසපාරවල් කාපු කෙනා තමයි. மிலாரினால் அடி வாங்கினவர். ඔහු කසවලින් තැලුම් කෑවා. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව அவரை கல்லெறிந்தார்கள், ඔහුට ගල් ගැසුවා. அவரை தூஷித்தார்கள். ඔහුට ඔවුන් අපවාද කීවා. இத்தனை வேதனைகளின் மத்தியிலும், මෙතරම් වේදනාව මැද, இத்தனை பாடுகளின் மத்தியிலும், මේ පීඩා මැදද, இத்தனை கண்ணீரின் மத்தியிலும், මේ කඳුල මැදද, இத்தனை புறக்கணிப்பின் மத்தியிலும் මේ තරම් ද්වේෂ කරපු අවස්ථාවලදී ஒரு පවා மனுஷன் இப்படியாக எழுத முடியுமா? එක මිනිසෙක්ට මේ ආකාරයෙන් ලියන්න පුළුවන්. சாதாரண மனுஷனால எழுத முடியுமா? සාමාන්‍ය මිනිසෙක්ට මේ ආකාරයෙන් ලියන්නට පුළුවන්. நீங்கள்
நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சந்தோஷமாய் இருக்கிறார் என்று அடையாளப்படுகிறது. නුඹලා නිතරම ප්‍රීතියෙන් සිටපල්ලායි කියා ඔහු ලියන අවස්ථාවේදී ඔහුද නිතරම ප්‍රීතියෙන් සිටියා. சொன்னது மாத்திரமல்ல, மறுபடியும் சொல்லுகிறார் சந்தோஷமாய் இருங்கள். එක වතාවක් කීවා පමණක් නෙවෙයි දෙවෙනි වතාව නැවතත් කියනවා. அப்படி என்றால் அவர் அந்த வேளையில எப்படியாக சந்தோஷமாய் இருந்திருக்க முடியும்? එසේනම් පාවුල්තුමා කෙබඳු ආකාරයෙන්ද ප්‍රීතියෙන් සිටින්නට ඇත්තේ? சிறைச்சாலையில அடிபட்டு கொண்டு இருக்கும் பொழுது, வேதனை அனுபவிக்கும் பொழுது ஒரு மனுஷனால சந்தோஷமாய் இருக்க முடியுமா? සිර මැදිරිය තුල ගුටි කාමින් සිටින අවස්ථාවේදී මිනිසෙක්ට සතුටින් ඉන්නට පුළුවන්ද? இந்த பவுல் அப்போஸ்தலன் சிறையில் இருந்த நாட்களிலே මේ පාවුල්තුමා සිරගතව සිටි කාලයේදී அநேக வார்த்தை நிரூபங்களை எழுதினார் என்று බොහෝ பார்க்கிறோம். ලිපි ඔහු විසින් රචනා කරනු ලැබුවා. விசேஷமாக 5 நிரூபங்களை அவர் சிறையில் இருக்கும் பொழுது எழுதுகிறார். විශේෂයෙන් ඔහු සිරගත වෙලා සිටින අවස්ථාවේදී ලිපි 5ක් ලියනවා. துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது எப்படி நிருபங்களை எழுத முடியும்? පීඩා විඳමින් දුක් වෙනමින් සිටින අවස්ථාවේදී කොහොමද මෙවැනි ලිපි ලියන්නට පුළුවන්? அவருடைய மனநிலை எப்படியாய் இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். ඔහුගේ සිතුවිල්ල කෙබඳු ආකාරයකට තිබෙන්නට ඇතිද කියලා මම සිතනවා. அவர் இத்தனை துன்பத்தின் வேதனைகளின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, சிறைச்சாலையிலே இருந்த வேளையிலும் ඔහු මේ ආකාරයෙන් පීඩා මැද දුක මැද ශෝකයේ මැද සිරගත වෙලා සිටින අවස්ථාවේදී ஏன் எப்படியாக சந்தோஷமாய் இருந்தார்? කෙලෙසද කොමුණ ආකාරයෙන්ද ඔහු ප්‍රීතියෙන් සිටියා? How he could rejoice and why and when in that such a situation, அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படியாக ஒரு மனுஷனால் එවැනි முடியும்? වාතාවරණයක් තුල කොහොමද සතුටෙන් ප්‍රීතියෙන් සිටින්නේ? ஒரு காரியம் එක දෙයක්. அவருக்கு ஒன்று தெரியும். එක දෙයක් ඔහු දැන සිටියා. நான் பாடுபடுவது கிறிஸ்துவுக்காக. මම පීඩා විඳින්නේ ක්‍රිස්තුස් நான் වහන්සේ උදෙසා. பாடுபடுவது கிறிஸ்துவுக்காக. මා පීඩා විඳින්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ அது උදෙසා. மாத்திரமல்ல, එපමණක් නොව என்னுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவும் வரும். මගේ පීඩාවට නිමාවක් පැමිණෙයි. இன்றைக்கோ நாளைக்கோ நிச்சயமாய் முடிவு வரும். අද හෝ හෙට නිමාවක් පැමිණෙයි. அந்த தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் தான் சொல்லுகிறார். ඒ ධෛර්යයෙන් තමයි ඔහු මේ දේ நீங்க පවසන්නේ. எவ்வளவு தான் துன்பப்பட்டாலும் ඔබ මොනතරම් ශෝකයටපත් වුණත් கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටිනවා නම් உங்கள் துன்பம் சந்தோஷமாய் மாறும். ඔබගේ දුක ප්‍රීතියට හැරෙයි. உங்கள் கண்ணீர் சந்தோஷ கண்ணீராய் மாறும். ඔබගේ කඳුල ප්‍රීතියේ කඳුලට වෙනස් වෙයි. அவருக்குள்ளே ஒரு திருப்தி இருந்தது. ඔහු තුල තෘප්තිමත් භාවයක් තිබුණා. சூழ்நிலை சுற்றி வர சூழ்நிலை மோசமாய் ඔහු இருந்தாலும், වට කර තිබුණා වාතාවරණය වෙනස්ව சூழ்நிலை තිබුණා. பிழையாய் இருந்தாலும், වාතාවරණය වැරදි ආකාරයෙන් තිබුණා. அவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தார். ඔහු ක්‍රිස්තුස් වහන්සේ තුලයි සිටියේ. இயேசுவின் வார்த்தை அவருக்குள்ளே இருந்தது. යේසුස් වහන්සේගේ වචනේ ඔහු තුල තිබුණා. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் அவர் வார்த்தை உங்களுக்குள்ளும் இருந்தால் ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුලද උන්වහන්සේගේ වචනේ ඔබ තුලද තිබෙනවා නම් சூழ்நிலை மாறலாம், වාතාවරණයක් වෙනස් වෙන්න ஜனங்கள் පුළුවන්. மாறலாம், ජනතාව වෙනස් වෙන්න காரியங்கள் மாறலாம், කාරණාවන් වෙනස් ஆனால் වෙන්න පුළුවන්. உங்களுடைய சந்தோஷம் உங்களை விட்டு போக නමුත් முடியாது. ඔබගේ ප්‍රීතිය ඔබගෙන් තුරන් වන්නේ නැහැ. இன்றைக்கு விசுவாசிகள் எப்ப பார்த்தாலும் துக்கத்திலே අද இருக்கிறார்கள். දවසේ ඇදහිලුවන් දෙන්න බලපුවම හැම වෙලේම ශෝකයටපත් වෙලා இதுதான் ඉන්නේ. எங்கள் தெய்வத்தின் நியமமா? මේද අපගේ දෙවියන් වහන්සේගේ අනකර இதுதான் තිබෙන්නේ. எங்களுடைய ஆண்டவருடைய திட்டமா? මේද අපගේ දෙවියන් වහන්සේගේ සැලසුම. நாங்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமும். අපි සෑම විටකම ප්‍රීති ප්‍රමෝද වෙලා සතුටින් ඉන්න ඕනේ කියන එකයි අපගේ මැවුම්කාරෝ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம், සුදු ඔලියවිල්ලේ බොහෝ ස්ථානවල අපි බලනවා. அவர் அநேக அடிகளை படுகிறார். ඔහු බොහෝ පහර කනු ලැබුවා. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே මේ පීඩා මැද්දේ எப்படி அவர் சந்தோஷமாய் இருக்கிறார் என்றால், ඔහු කොහොමද ප්‍රීතියෙන් සිටින්නේ? அவர் எடுத்த தீர்மானம், ඔහු ගත්තා වූ තීරණය. the decision that he took, அவர் எடுத்த தீர்மானம். ඔහු ගත්තා වූ තීරණයයි. There is a saying in English, your decision determines your future. உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம். ඔබගේ අනාගතයේ සිදු වෙන්නට යන්නේ අද ගන්නා වූ තීරණය මතයි. ஒரு விதத்தில் நாங்கள் பார்த்தால், එක විදියකට අපි බැලුවා නම් ஒவ்வொரு பருவத்திலும், ஒவ்வொரு சீசனிலும், பருவத்திலும் ඒ කියන්නේ එක එක කාලවලදී ஆசீர்வாதங்களும் ආශිර්වාදද சுமைகளும் நிச்சயமாக இருக்கும். බරක් තිබෙනවා අපිට. ஒரு பக்கத்தில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், மற்ற பக்கத்திலே சுமைகளும் இருக்கிறது. එක පැත්තක ආශිර්වාදයක් ස්වාමින් වහන්සේ තබා තිබෙනවා, තා පැත්තකින් උස්ලන්න බැරි බරකුත් තිබෙනවා අපිට. நாங்கள் விசுவாசி என்றபடியால் எங்களுக்கு சுமைகள் பாரங்கள் இல்லாமல் இல்லை, நிச்சயமாய் இருக்கும். අපි ඇදහිලිවන්තයන් නිසා මෙවැනි බරක් දුකක් නැහැ කියලා කියන්නට ஆனா බෑ. கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாதவர்கள், ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නැති අය, கிறிஸ்துவுக்கு புறம்பாய் ஜீவிக்கிறவர்களுக்கு ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් බැහැරව ජීවත් වන්නා වූ අය, அந்த சுமைதான் அவருடைய வாழ்க்கை. ඒ දුකේ බර තම ඔවුන්ගේ That ජීවිතය. burden becomes their
total life, அவருடைய முழு வாழ்க்கையும் அந்த சுமையும் பாரமும் கண்ணீரும் வேதனையும் தான். ඔවුන්ගේ සම්පූර්ණ මුළු ජීවිතේම දරා ගන්නට බැරි දුක ශෝකේ බරෙන් පිරීලා තිබෙනවා. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින්නවුන්ට මේ උදෑසන යේසුස් වහන්සේ උගන්වන්නා වූ ගුරුකම නම් சூழ்நிலை எப்படி இருந்தாலும், වාතාවරණයේ කෙබඳු ආකාරයක எங்களுடைய තිබුණත් சுமைகள் எப்படி வந்தாலும், අපගේ බර කෙබඳු ආකාරයක நாங்கள் තිබුණත් கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින වෙලාවට விசுவாசத்தோட இருந்து ඇදහිල්ලෙන් සිටින වෙලාවෙදී எங்களுடைய பிரச்சனையை பார்த்து நாங்கள் சொல்லணும். අපගේ ප්‍රශ්නේ දෙස බලා අපිට කියන්නට පුළුවන්. பிரச்சனை வரட்டும், பிரச்சனை இல்ல, ප්‍රශ්න පැමිණෙද්දී நான் ප්‍රශ්න නෙමෙයි. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். මම ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රීතිව සිටින්නේ. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா සියලු දෙනාම இருப்பேன். දෑතෝ සල කියන්න මම ස්වාමීන් වහන්සේ තුල Rejoice ප්‍රීති in the වෙමි. Lord, rejoice in the Lord always. எப்பொழுதும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். සෑම අවස්ථාවකදී ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් සිටිමු. ஆனா நாங்க கர்த்தருக்கு உள்ள இல்லனா, අපි ස්වාමීන් වහන්සේ තුල නැත්නම් அந்த பாரம் சுமை எங்களை நடத்தி ඒ செல்லும். බර උසුලන්නට බැරි බර இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? අද ඇදහිලිවන්තයන් වන ඔබයි මමයි ගත යුතු තීරණය කුමක්ද නම් நாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்ல අපි போகிறோம். ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාදයේ තුලට ඇතුල් වෙන්න යනවද? இல்லாவிட்டால் சுமைகளை சுமந்து கொண்டே செல்ல போகிறோம். නැත්නම් උසුලන්නට බැරි බර ඔසවාගෙන යන්නට යනවද? சிலர் இப்படி சொல்லுவாங்க, සමහරක් අය මෙහෙම நான் කියනවා. பிரச்சனை கூட போய்கிட்டு இருக்கிறேன். මම ප්‍රශ්න තුලින් ගමන් කරනවා. பிள்ளைகளுடைய பிரச்சனை ஒரு பக்கம், දරුවන්ගේ ප්‍රශ්න එක පැත්තක, வேலை பிரச்சனை இன்னொரு பக்கம், රැකියාවේ ප්‍රශ්න එක පැත්තක, குடும்ப பிரச்சனை இன்னொரு පෞල් பக்கம், ප්‍රශ්නේ තව පැත්තක, அடுத்த வீட்டுக்காரண்ட பிரச்சனை இன்னொரு பக்கம், අනිත් අයගේ ප්‍රශ්න වෙන පැත්තක, சொந்தக்காரண்ட பிரச்சனை இன்னொரு பக்கம். අපගේ ඥාතීන්ගේ ප්‍රශ්න තව ஆனால் පැත්තක. ஒரு நாள் வரும், නමුත් දවසක් එයි இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். මේ ප්‍රශ්නෙට නිමාවක් நான் පැමිණෙයි. சொல்ல வந்திருக்கிற நற்செய்தி என்னவென்றால், මා කියන්නට ආව සුභාරංචිය නම් அந்த ஒரு நாள் எப்பொழுது வரும்? ඒ එක දවස කවදාද එයි? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அந்த ஒரு நாள் எப்பையா வரும்? ළඟින් එක්කෙනෙක් අහන්නේ ඒ එක දවස කවද அந்த එයිද? சகோதரியை பார்த்து கேளுங்க, அந்த ஒரு நாள் எப்ப வரும்? ඒ දවසක් කවද එයිදෝ කියලා ළඟින් එක්කෙනෙක් අහන්න. நாங்க மரித்த பிறகா අපි මැරුණායින් පස්සේද? எப்ப வரும்? කවද ඒද? அது உலகத்தின் வார்த்தை, ඒ ලෝකයේ වචන, உலகத்தின் விசுவாசம். ඒ லோකයාගේ ඇදහිල්ල. அது ஒரு நாள் அல்ல, ඒක එක දවසක් வாழ்நாள் முழுசும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ජීවිත කාලේ පුරාම ප්‍රශ්න ஆனால் පැමිණෙන්නේ. எங்களுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? අපගේ ඇදහිල්ල நான் කුමක්ද දන්නවද? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடியால் මම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින නිසා அது இன்றைக்கு வரும். ඒක අද එයි. அந்த விடுதலை இன்றைக்கு வரும். ඒ ගැලීම අදම அந்த පැමිණෙයි. பிரச்சனை இன்றைக்கு வரும். ඒ ප්‍රශ්න අදම පැමිණෙයි. அன்று தினமும் எங்களுடைய ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும் தெரியுமா? සෑම දවසම අපගේ යාඥාව කෙලෙස තිබෙන්නට ඕනද? இன்றைக்கு நான் விடுதலையாவேன். අද මම නිදහස් பவுல் වෙනවා. அப்போஸ்தலர் அப்படிதான் நினைச்சிருந்திருப்பார். පවුල් තුමා එලෙස තමයි ලියන්නේ. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இப்படியா எப்படி எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று. සිර මැදිරි සිටින වෙලාවේදී කොහොමද මේ ආකාරයෙන් ප්‍රීතියට அவர் පත් ලියන්නේ? எப்படியாக சந்தோஷமாயிருந்தார். කෙබඳු ආකාරයෙන්ද සතුටින් සිටියේ? இன்றைக்கு எனக்கு விடுதலை வரும். අද මට නිදහස පැමිණේ. அடுத்த நாள் காலையில் எழும்பின உடனே ඊළඟ දවස් උදෑසන පිබිදුනා அவருடைய පසු விசுவாசம் என்ன தெரியுமா? ඔගේ ඇදහිල්ල කොහොමද දන්නවද? இன்றைக்கு எனக்கு விடுதலை வரும். අද නිදහස පැමිණේ. நாளை அல்ல, இன்றைக்கு தான் விடுதலை. හෙට නොවේ අද පැමිණේ. ரட்சிப்பு நாளை அல்ல, இன்றைக்கு தான். ගැලවීම හෙට නොවේ අද තමයි තිබෙන්නේ. சிலர் சொல்லுவாங்க, සමහරක් අය இன்னைக்கு කියනවා. காலையில ஒருத்தர் இப்படி சொன்னாரு, අද උදෑසන කෙනෙක් මෙහෙම කිව්වා. என்ன பிரதர் அந்த சர்ச் அந்த சகோதரன் 3 வாரம் சபைக்கு வரலன்னு கேட்டேன். ඒ සහෝදරයෙක් ඇයි සති තුනක් සභාවට ආවේ නැති කියලා මම அவர் என்ன කිව්වා. சொன்னார் தெரியுமா? ඔව් කිව්වා මොනවද කිව්වේ? நிறைய பிரச்சனை, ගොඩාක් ප්‍රශ්න. பிரச்சனை முடிஞ்ச உடனே வாரேன்னாரு. ஹலோ, ප්‍රශ්න ඔක්කොම ඉවරනාට පස්සේ සභාවට එන්න பக்கத்துல කිව්වා. இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை முடியாது. ළඟින් එක්කෙනෙක් බලලා කියන්න சில ප්‍රශ්න ඉවර වෙන්නේ நேரம் නැහැ. சில நேரம் நீங்க முடிஞ்சு போயிருவீங்க. සමහරක් වෙලාවට ඔබ ඉවර වෙයි. அதுக்கு முதல்ல ஆண்டவர்கிட்ட வர்றது நலமாய் இருக்கும். ඊට ප්‍රථමයෙන් ස්වාමින් වහන්සේ සොයාගෙන එන්න කියලා பிரச்சனை අපට. ஒரு பக்கத்திலே வரும். ප්‍රශ්න එක පැත්තකින් ஆனா පැමිණේ. எங்கட ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? නමුත් අපගේ යාඥාව කෙලෙස තිබෙන්නට ඕන. நிறைய பேர் காலையில் எழும்பணும்னு யோசிப்பாங்க, ගොඩාක් බොහෝ දෙනෙක් උදෑසන ஐயோ නැගිටින්න இன்னைக்கு ஆபீஸுக்கு போயிட்டு அந்த மனுஷனேலியா முகம் கொடுக்கணும். අනේ අද කාර්යාලයට ගිහලා අර මිනිස්යාට ஆண்டவரே, මුණ දෙන්න. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வருகிற அந்த மனுஷன் இந்த கம்பெனியிலிருந்து அகற்றி விடும் ஆண்டவரே. ස්වාමිනී මට විරුද්ධව එන්නා වූ මනුස්සයාව මේ කම්පැනියෙන් පහ කර දමන්න. அவன் அந்த கம்பெனியிலிருந்து போகவே மாட்டான், ඔහු ඒ කම්පැනියෙන් යන්නෙම නැහැ. போகவே மாட்டான். ஆனா உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரமாக ඔබගේ ඇදහිල්ල ප්‍රකාරයට அவன் அங்கே தான் இருப்பான். ඔහු එහෙම තමයි ඉන්නේ. ஆனால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ඔබ ජය ගන්නවාම. நாளை அல்ல,
நாளை அல்ல, හෙට නොවේ. நாளை மறுதினம் அல்ல, ඊළඟ දවසේ නොවේ. விடுதலை இன்றைக்கு. නිදාස අදමයි. இன்றைக்கு ஆண்டவர் என்னை விடுவிப்பார். අද ස්වාමින් වහන්සේ මාව නිදාස இன்றைக்கு සම්පතේ. என் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும். අද මගේ දරුවන්ට இந்த සුවය ලැබේ. பண பிரச்சனைக்கு இன்னைக்கு விடுதலை உண்டு. මගේ මුදල් ප්‍රශ්නයට අද මම இன்றைக்கு எனக்கு විසඳුමක් වෙනවා. மறுமலர்ச்சி உண்டு. අද මට පිබිදීමක් அப்படி තිබෙනවා. என்று ஒவ்வொரு நாளும் நினைத்தால் එවැනි ආකාරයෙන් සෑමදාම අපි ஒவ்வொரு සිතනවා. நாளும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம். හැමදාම ස්වාමින් වහන්සේ ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இது வரைக்கும் சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி முக்கியமான ஒரு செய்தி. සමහරක සතුටේ නැති අයට මේ පණිවිඩය ඉතාමත් இந்த වැදගත්. எக்ஸசைஸ் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. මේ මේ ව්‍යායාම වගේ මේක ව්‍යායාමයක්. காலையில කරලා எழும்பின බලන්න. உடனே வேலை பிரச்சனை இவ்வளவு இருக்கும்னு நினைக்காம, උදෑසන නැගිට ගම වැඩවල ප්‍රශ්න මෙහෙම තියෙයි කියලා හිතන්නේ ஐயோ නැතුව. இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கும்னு நினைக்காம, අනේ අද මගේ ව්‍යාපාරේ කොහොම තියෙයිද දන්නේ ஐயோ නැහැ. நஷ்டங்களுக்கு மேல நஷ்டம்னு நினைக்காம, අනේ පාඩු පිට පාඩු කියලා හිතන්නේ නැතුව. இன்றைக்கு என் நஷ்டம் லாபமாய் மாறும் என்று அனுதினமும் நினையுங்கள். අද මගේ පාඩුව ලාභයට පත් වෙයි කියලා සිතන්න. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறவர்கள். මක් නිසාද ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් Those who වෙනවා. live in Christ and not out of Christ. கிறிஸ்துவுக்கு வெளியே அல்ல, உள்ளே ක්‍රිස්තුස් ஜீவிக்கிறவர்கள். වහන්සේගේ පිටත නෙවෙයි උන්වහන්සේ තුල ජීවත් වෙන නිසා. பவுல் அப்போஸ்தலர் ஆகவே தான் சந்தோஷமா, அவர் சந்தோஷமா இருந்து சந்தோஷமா இதை வரைகிறார். පාවුලුතුමා ඒ නිසා තමයි මේ කියන්නේ සතුට ප්‍රීතියෙන් සිටින්න நான் කියලා. நம்புகிறபடி பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக யோசித்திருப்பார். මා සිතන ආකාරයට පාවුලුතුමා මේ ආකාරයෙන් සිතන්නට ඇති. இந்த 4 முறை சிறைச்சாலையில என்ன அனுப்புனாங்க. 4 முறை சிறைச்சாலைக்கு போட்டார்கள். හතර වතාවක් ඔහුව සිරගත්තා. 5 முறை என்னை உபத்திரவப்படுத்தினார்கள். පස් වතාවක් උපද්‍රවය அவர் පැමිණියා. அந்த நாட்கள் என்ன நினைச்சா தெரியுமா? ඒ දවස්වල කුමක්ද දන්න සිතුවේ? கர்த்தர் எனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பம். ස්වාමින් වහන්සේ මට දෙන්න අවස්ථාවක්. This is an opportunity. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பம். මේ ස්වාමින් වහන්සේ මට දුන්න අවස්ථාවක්. சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிறார். සභාවලට ඔහු ලිපි ලියනවා. நிருபங்களை அன்று எழுதினது இன்றைக்கு இந்த சபைக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. එදා ඔහු ලිව්වා ඔහු ලිපි අද මේ සභාවට ප්‍රයෝජනත්ව තිබෙනවා. ஹalleluya. Hallelujah. உங்களுடைய சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் ඔහුගේ වාතාවරණය කෙලෙස තිබුණා. அந்த சூழ்நிலை கூட கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ඒ போகிறார். වාතාවරණය තුලින් උන්වහන්සේ ඔබ ගෙනලා ගෙන ගොස් මහත් You may go දෙයක් through a difficult times right now. இப்பொழுது நீங்கள் ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலே செல்லலாம். දැන් ඔබ පීඩා මැදේ ගමන් කරන්නට கண்ணீரின் පුළුවන්. மத்தியிலே செல்லலாம். ඔබ ප්‍රශ්න මත යන්නට உங்களுடைய පුළුවන්. பிள்ளைகளின் நிமித்தமாய் கண்ணீர் விடலாம். ඔබ දරුවන් කරනකොටගෙන කඳුළු සලන්නට கடன் පුළුවන්. நிமித்தமாய் கண்ணீர் விடலாம். ණය නිසා ඔබ කඳුළු සලන්නට உங்களுக்கு පුළුවන්. விரோதமாய் எழும்புகிறவர்கள் நிமித்தமாய் கண்ணீர் விடலாம். ඔබට විරුද්ධව නැගෙන්න උන් නිසා ඔබ කඳුළු සලන්නට පුළුවන්. அவர்களை பார்த்து சொல்லுங்கள், ඔහු දෙස බලා කියන්න. கர்த்தர் எனக்கு இன்றைக்கு விடுதலை தருவார். ස්වාමින් වහන්සේ මට අද නිදහස දෙනවා. இன்றைக்கு எனக்கு சுகம் கிடைக்க போகிறது. මට අද සුවය ලැබෙන්නට යනවා. விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பிங்க. ඇදහිල්ලෙන් ප්‍රකාශ කරන්න கர்த்தர் පටන් ගන්න. காரியங்களை வாய்க்க ස්වාමින් பண்ணுவார். වහන්සේ කාරණාව නිශ්චය கரங்களை කරන්න தட்டி වෙනවා. கரங்களை தட்டி Hallelujah. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். අත්ප්‍රසන්නාදී ස්වාමින් වහන්සේ නාමයෙන් ස්තුති කරමු. அப்படித்தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம். අපි එහෙම තමයි සතුටින් සිටින්න ඕන. மற்ற காரியங்களை குறித்து பிரச்சனைகளுக்கு பார்க்காதீங்க. අනිත් ප්‍රශ්න දෙස බලන්නට එපා. பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருகிற எங்களுடைய ஆண்டவரை பாருங்கள். ප්‍රශ්න වලට විසඳුම ගෙන දෙන්නා වූ අපගේ දෙවියන් වහන්සේ මත ஒரு බලන්න. பக்கத்தில் எங்களுடைய பிரச்சனையை எடுத்தால், එක පැත්තකින් මේ ප්‍රශ්නේ ගත්තා. மறுபக்கத்தில் நாங்கள் ஆண்டவரை பார்த்தால், අනිත් පැත්තක අපි දෙවියන් වහන්සේ දෙස බලනවා. கர்த்தரை பார்த்து எங்களுடைய பிரச்சனையை பார்க்கும் பொழுது ස්වාමින් වහන්සේ දෙස බලා ඔබගේ ප්‍රශ්නේ දෙස බලන වෙලාවේදී பிரச்சனை சின்னதா இருக்கும். ඒ ප්‍රශ්නේ තා කුඩා එකක්ව තිබේ. ஒரு நாணயத்தை நீங்க எடுத்தா එක කාසියක් ඔබ ගත්තා නම් நீங்க தூரத்துல வச்சு பாத்தீங்கன்னா ඒ කාසිය දුර තියලා බැලුවා அது නම් சின்னதா தான் தெரியும். ඒක පොඩිවට තමයි පෙනෙන්නේ. ஆனா கண் கிட்ட அதை கொண்டு வந்தா ඒක ඇස ළඟටම அந்த ගෙනාවොත් நாணயம் உலகமே அது மாதிரி தான் இருக்கும். ඒ ලෝකයේම ඒක ඒ ආකාරයට පෙනේ. பிரச்சனை இவ்வளவு பெருசான் இருக்கும். මගේ ප්‍රශ්නේ මෙතරම් විශාලද? நீங்க அந்த நாணயத்தை கூட பிரச்சனையை தூர வச்சுக்கொள்ளுங்க. ඒ කාසිය දුර තබන්නාක් මෙන්න ඔබගේ ප්‍රශ්නේ දුර තබලා ஆண்டவரை බලන්න. கிட்ட கொண்டு வாங்க. දෙවියන් වහන්සේ සමීපයට ගෙන கர்த்தரை එන්න. விசுவாசிங்க. ස්වාමින් වහන්සේ கர்த்தருக்குள்ள இருங்க. උන්වහන්සේ තුල සිටින්න. விடுதலை நாளைக்கல்ல இன்றைக்கு என்று சொல்ல வந்திருக்கிறேன். නිදහස් දවස හෙටයි අදයි කියන්නේ. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவார். ඔබගේ දරුවන්ගේ දේවල් ස්වාමීන් වහන්සේ අද දවසේ ඉෂ්ට இன்றைக்கு කරන්න. மாற்றவில்லை என்றால் நாளைக்கு காலையில் எழும்பி சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார். අද සිදු නොවුනා නම් හෙට උදෑසන නැගලාගෙන අද සිදු කරයි கர்த்தருக்குள்ள කියලා. இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாய் இருங்க. ස්වාමීන් වහන්සේ තුල සිට ප්‍රීතියෙන් நாங்கள் සිටින්න. ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் அவருடைய விருப்பம். ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් ප්‍රීතියෙන් සිටින එක තමයි උන්වහන්සේ කැමැත්ත. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනේ லூக்கா බලමු. 8 அதிகாரம் 43 வசனம் முதல் ලූක් සුභාරංචි පොතේ 8 වෙනි පරිච්ඡේදය 43 වෙනි වගන්තිය. 12 අවුරුද්දක් මහලේ රෝගයේ ඇතුව වෙදුන්ට තමාගේ සියලු සම්පත් වියදම් කොටත් කිසිවෙකුගෙන් සුවයක් ලබන්ට බැරිවා වූ ස්ත්‍රියෙක් පස්සෙන් ඇවිත් அப்பொழுது
12 வருடமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ යේසුස් වහන්සේගේ සලුවේ දාවල්ලට අත ගැසුවාය. එකිනෙහිම ඇගේ ලේ ධාරාව නැවතුනේය. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இந்த சம்பவம் யாவருக்கும் தெரியும். මේ සිදුවීම සියලු දෙනාම දන්නවා. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. අවුරුදු 12ක් මහලේ රෝගයෙන් පෙළුණා ඒ ස්ත්‍රිය. என்னுடைய யூகத்தின்படி அவள் அவிசுவாசியாய் இருந்தவள். මම සිතන ආකාරයේ ඈ නොහැදිලිවන්තියෙක් யாரோ அவளுக்கு இயேசுவை பற்றி சொன்னார். කවුදෝ යේසුස් වහන්සේ ගැන කියන්නට ඇති. சொல்லலாது எல்பெத்தேல் விசுவாசிகள் போய் சொல்லி இருப்பாங்க. සමහරකට එල්බෙතෙල් සභාවේ ඇදහිලිවන් දැන් ගිහිල්ලා කියන්නට ඇති. அந்த இஸ்ரேலின் துன்பத்தையும் வேதனையும் பிரச்சனையும் பார்த்து அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசுவாச சகோதரி போய் சொல்லி இருப்பார். ඒ සහෝදරිය ඇගේ ප්‍රශ්න බලා බලා හඬා වැළපෙන වෙලාවේදී ඇදහිලිවන්තියක් ගිහිල්ලා කියන්නට ඇති. இப்படி அற்புதம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். මේ ආකාරයෙන් හාස්කම් சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். වාතාවරණය වෙනස් කරන දෙවි කෙනෙක් அப்படி சொன்னபடியால் එහෙම කියපු නිසා இது இவளுடைய மனதிலே இருந்தது. ඇගේ සිත තුළ තිබුණා. அவர் அவிசுவாசியாக இருந்தால் නොහැදිලිවන්තියෙක් ஆனால் இந்த நற்சுவிசேஷத்தை கேட்ட உடனே නමුත් මේ සුභාරංචි ඇසුවායින් පසු அவளுக்குள்ளே விசுவாசம் வந்து விட்டது. ඈ තුළ ඇදහිල්ලක් இப்ப இவர் விசுவாசியாய் மாறுகிறாள். ඇදහිලිවන්තියෙක් වෙනවා. இயேசு அந்த பாதையிலே போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே යේසුස් වහන්සේ මාර්ගයෙන් ගමන් කරන බව දැනගෙන அவளுக்குள்ளே இருந்தது விசுவாசம் குமரி எழும்ப ඈ ஆரம்பித்தது. තුළ තිබුණා වූ ඒ ඇදහිල්ල එලිතරවන්නට පටන් ගත්තා. அவள் தனக்குள்ளே செல்ல தொடங்கிட்டாள். ඈ තමා තුළම කියන இதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்தேன், මා මේ වෙන තුළ හඬා වැළපුණා. இதுவரைக்கும் கண்ணீரோடு இருந்தேன், ඒද කඳුලෙන් සිටියා. இதுவரைக்கும் வேதனை මේ அனுபவித்தேன், වෙන තුළ වේදනාවෙන් සිටියා. இதுவரைக்கும் எல்லாரும் என்னை தாழ்த்தி பேசினார்கள், මේ වෙන තුළ සියලු දෙනා මාව පහත් කරලා කතා කරා. உபகாரம் உதவி செய்வதற்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லை, උපකාර කරන්නට කිසිවෙක් සිටියේ නැහැ මේ எந்த ලෝකේ. தெய்வத்தினிடத்தில் போவேன் என்று அழுதாள். උමන දෙවි කෙනෙක් ළඟට යන්දෝ කියා හඬා எல்லா වැළපුණා. வைத்தியரிடத்திலும் போய் எல்லா வைத்தியர்களும் கை கழுவி விட்டு the doctors have washed their hands away. எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் முடியாது, it is impossible. බොහෝ වෙද වෛද්‍යවරුන් ළඟට ගියත් ඔවුන් සියලු දෙනාම ඔවුන්ගේ අත සෝදාගෙන කිව්වා මේක හරියන්නේ නැහැ කියලා. இப்ப வசனத்தை கேட்ட உடனே இவளுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. දැන් වචනේ ඇසුවාන් පස්සේ ඈතුළට ඇදහිල්ල පැමිණියා. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க. ළඟින් එක්කෙනස බලා කියන්න. வசனம் கேட்கிற நேரம் உங்களுக்குள்ள என்ன வருதுன்னு கேளுங்க பாப்போம். වචනේ අසන වෙලාවේ ඔබ තුල කුමක්ද එන්නේ? யாருக்காவது தூக்கம் வருதா? කාට හරි නිින්දක් එනවද? வசனம் கேட்கும் பொழுது விசுவாசம் வர வேண்டும். කාට හරි නිින්දක් එනවද? වචන අසන வசனம் ඇදහිල්ල එන්න கேட்கும் ඕන. பொழுது அந்த வல்லமையுள்ள விசுவாசம் வர வேண்டும். ඒ බලයෙන් පිරුණා වූ ඇදහිල්ල அவளுக்குள்ளே පැමිණෙන්න ඕන. விசுவாசம் வந்து விட்டது. ඈතුළට ඇදහිල්ල පැමිණියා. இப்ப இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே දැන් යේසුස් වහන්සේ යනවා කියන එක she was not sleeping at home, she stood up and she started walking. அவள் நித்திரை கொள்ளவில்லை, அவள் நடக்க ஆரம்பிக்கிறாள். නිදා සිටියේ නෑ. ඈත් ගමන් කරන්න உங்களுக்குள்ளே விசுவாசம் வந்தால் கிரியையிலே வர வேண்டும். ඔබ තුළ ඇදහිල්ල තිබෙනවා නම් ක්‍රියාවෙන් පෙන්눔 කරන්න. விசுவாசம் வரும் பொழுது இருக்கிற இடத்துல இருக்க கூடாது, என்று நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ඇදහිල්ල පැමිණලා ඉන්න ස්ථානේ ඉන්න හොඳ නැහැ. නැගිටලා ඇවිදින්නට ඕන. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் அப்படியே நடந்து காணிங்க பாப்போம் விசுவாசத்தோட. නැගිටලා පොඩ්ඩක් ඇවිදලා පෙන්නන්න ඔක්කොම I ඇදහිල්ල. believe there will be healing this morning. இந்த இடத்துல சுகம் இருக்கும் என்று நான் මේ விசுவாசிக்கிறேன். උදෑසන සුවය ලැබෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. පොඩ්ඩක් ඇවිදලා පෙන්නන්න. Hallelujah. Hallelujah. அவள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ඇදහිල්ල ලබා ගත්ත පමණක් නොව முன்னேறி இயேசுவை சந்திக்க செல்லுகிறார். ඉදිරියට ගොස් යේසුස් වහන්සේ මුණ ගැසෙන්නට යනවා. எத்தனையோ தடைகள் வந்தது, මොනතරම් බාධා පැමිණියා. இது முடியாத காரியம். මේ වෙන්නට බෑ. ஐயோ உன்னுடைய வேதனைக்கு முடிவே இல்லை, ඔබගේ වේදනාවට නිවාවක්ම ஐயோ නැහැ. உன்னுடைய டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாது. වෛද්‍යවරු කිව්වා මේ කරන්නට බෑ කියලා. நான் சொல்ல வந்த நற்செய்தி என்னவென்றால், මා කියන්නට ආපු සුභාරංචිය නම් the physician in the world can say it is impossible. இந்த உலகத்தின் வைத்தியர்கள் சொல்லலாம் முடியாது. වෛද්‍යවරයන්ට කියන්න පුළුවන් නොහැකි කියා. எங்கட பரம வைத்தியர் சொல்வார் சகலமும் கூடும். නමුත් අපි ස්වර්ගික වෛද්‍යවරයාට සියල්ලම The පුළුවන්. greatest physician will say all things are possible unto me. சகலமும் அவரால் கூடும். උන්වහන්සේ කරන කොටගෙන සියල්ල කළ හැකි. All depends upon your faith, sir. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் உறுதியிலே தங்கி இருக்கிறது. ඔබගේ ඇදහිල්ලේ තරමට තමයි මේ සියලු දේම எத்தனை தடைகள் வந்தது, எத்தனை தடைகள் வந்தது. මොනතරම් බාධා පැමිණියා. சீஷர்கள் சொல்லி இருப்பாங்க அந்த பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போன்னு. ගෝලයන් කියන්නේ මේ ළඟ තියන්නා වූ ස්පිරිතාලට යන්න කියලා. அவள் கேட்டு விசுவாசித்தபடியால் අසල ඒක අදාහගත්ත නිසා அவள்
இருதயத்தில் சொல்லிக் கொண்டால் හදවත තුලා කියා யார் தடை செஞ்சாலும் பரவாயில்லை, කවුරු බාධා ඇති කරත් කමක් இந்த නෑ. துக்கத்துக்கு ஒரு முடிவு வர வேண்டும், මගේ දුකට නිමාවක් එන්නට ඕන. இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு வர මගේ வேண்டும். කඳුලට නිමාවක් එන්නට ඕන. எத்தனை நஷ்டங்களின் வாழ்க்கையிலே මොනතරම් පාඩු මගේ ජීවිතේ வியாபாரம் எல்லாம் நஷ்டமாய் போய்விட்டது. මොනතරම් අලාභයක් මගේ எவ்வளவு ව්‍යාපාරේ சம்பாதித்தாலும் அது பையிலே இருப்பதில்லை. මොනතරම් උපයාගත්ත තාක්කුවේ තිබෙන්නේ නැහැ කියලා හිතනවා. எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேறி வர முடியவில்லை. මොනතරම් උත්සාහ දරුවත් ඉදිරියට යන්නට බැරි තත්ත්වයක්. ஏன் அது விசுவாசிகளுக்கு இன்று? ඇයි එවැනි තත්ත්වයක් ඇදෙලිවන්ත Because වෙන්නේ? you are not living in Christ by faith. நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு உள்ளே இல்லை. මක් නිසාද ඇදහිල්ලෙන් ස්වාමින් වහන්සේ තුලව නැහැ. Hallelujah. Hallelujah. இவன் விசுவாசத்தோடு போனால் ඇදහිල්ලෙන් ළඟට සමීප වුණා. அறிக்கையிட தொடங்கிட்டான். කියන්නට පටන් ගත්තා. நான் தொடுவேன் தொடுவேன் தொடுவேன். මම ස්පර්ශ කරනවා කියලා. அவர் தொட்ட உடனே ස්පර්ශ කළ ගමන්ම அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறியது. ඇගේ දුක ප්‍රීතියටපත් වුණා. பாருங்க அவருடைய விசுவாசத்தை பாருங்க. බලන්න ඇගේ ඇදහිල්ල. எப்ப தொடுவேன்னு சொன்னா කවදද ස්පර්ශ කරනවා කියලා කිව්වේ? நாளைக்கு இல்ல இன்றைக்கு தொடுவேன்னு சொன்னா හෙට නෙවෙයි අද කියලා පැවසුවා. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ඔබගේ දුක ප්‍රීතියටපත් වෙන්න යනවා. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ළඟ ඉන්න කෙනෙකුට බලලා කියන්න ඔබගේ දුක ශෝකේ ප්‍රීතියට හැරෙන්න යනවා කියලා. நீங்கள் விசுவாசத்தோடு தொட்டால் ඔබ ඇදහිල්ලෙන් ස්පර්ශ කරනවා නම් உங்கள் கவலைகள், ඔබගේ ශෝකය, கண்ணீர் ඔබගේ කඳුල எல்லாம் மறைந்துவிடும். සියලු දේම පහවන්නට යනවා. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து නමුත් ඔබ ක්‍රිස්තුස් වාසය තුල සිටිනවා නම් இன்றைக்கு விடுதலை என்று சொல்ல வேண்டும். අද නිදහස් වෙනවා இன்றைக்கு කියන්න. இல்லைன்னா நாளைக்கு கிளம்புறோம், நாளைக்கு விடுதலை என்று சொல்லுங்க. අද උන්නේ නැත්නම් හෙට දවසේදී කියන්නේ හෙට අද වෙන්නට ඕනේ කියලා. இன்றைக்கு விடுதலையின் நாள். අද නිදහසේ දවසයි. இப்படியாக ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. මේ ආකාරයෙන් එක ස්ථානයක සම්මුඛ පරීක්ෂණයක් සිදු වෙලා තිබෙනවා. இன்டர்வியூ எல்லாருக்கும் தெரியும். දන්නවනේ සම්මුඛ පරීක්ෂණය කියන්නේ මොකක්ද வேலைக்கு කියලා? இன்டர்வியூ போட்டிருக்காங்க. දැන් රැකියාවකට සම්මුඛ පරීක්ෂණය நாளைக்கு කරනවා. 10 மணிக்கு இன்டர்வியூ. හෙට 10ට සම්මුඛ පරීක්ෂණය පවත්වනවා இப்ப කියලා. இவர் போறாரு, போர்டை பார்க்கறாரு, நாளைக்கு 10 மணிக்கு இன்டர்வியூ. දැන් මොහු යනවා ගිහලා බෝඩ් එක දෙස බලනවා හෙට 10ට තමයි මේ සම්මුඛ அவர் පරීක්ෂණය. பார்த்தாரா, இன்னைக்கு இல்ல அது நாளைக்கு. දැන් මොහු බලන්නේ අද නෙමේක හෙට சரி, කියලා. நாளைக்கு காலையில 10 மணிக்கு போறாரு. දැන් ඊළඟ දවසේ උදෑසන ඔහු යනවා එතන. அந்த போர்டை பார்த்தா ඒ බෝඩ් එක දෙස அந்த බලනවා. போர்டு அப்படியே தான் இருக்கு, நாளைக்கு 10 மணிக்கு. ඒ බෝඩ් එකේ එම්ම තමයි තියෙන්නේ හෙට උදෑසන அப்ப 10ට. இன்னைக்கு இல்ல அது நாளைக்கு தான். එහෙනම් අද නෙමේ හෙට කියලා. மூணாவது நாளும் போறாரு, තුන්වෙනි දවසත් அந்த ඔය போர்டு තමයි. அப்படி இருக்கு, இன்றைக்கு நாளைக்கு இன்டர்வியூ 10 மணிக்கு. හෙට උදෑසන 10ට සම්මුඛ පරීක්ෂණ පවත්වනවා කියලා. முடிவு இருக்குமா? නිමාවක් තිබෙයිද? ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்க வேண்டியது. හැමදාම යන්න இதுதான் எங்கட வாழ்க்கை. මේක තමයි අපගේ ජීවිතය. நான் சொல்ல வந்த நற்செய்தி මා என்னவென்றால், කියන්නට ආපු සුභාරංචිය නම් சுகம் நாளைக்கு அல்ல இன்றைக்கு, සුවය හෙට නෙවෙයි අදයි. விடுதலை நாளைக்கு அல்ல இன்றைக்கு, නිදහස හෙට නෙවෙයි අදයි. மாறுதல் நாளைக்கு அல்ல இன்றைக்கு, හෙට අදයි. அற்புதம் நாளைக்கு அல்ல இன்றைக்கு. අවස්කම හෙට නෙවෙයි අදයි. ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவர் இன்றைக்குரிய ஆண்டவர். මක්නිසාද අපගේ දෙවියන් අදට යුතු දෙවියන්. Yes, he is my God who is for today. இன்றைக்கு அற்புதம் செய்ய අද வல்லவர். හාස්කම කරන්නව දෙවියන්. விடுதலை இன்றைக்கு. අද නිදහස. உங்களுடைய பண பிரச்சனைக்கு விடுதலை இன்றைக்கு. ඔබගේ මුදල් ප්‍රශ්න වලට අද විසඳුම අදයි. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යහපත්. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින්න. அனுதினமும் ஜெபித்து சந்தோஷமாய் இருங்க. සෑම දවසම යාඥා කරලා ප්‍රීතියෙන් සිටින්න. விசுவாசிக்கிறவர்கள் பாட வேண்டிய பாடல் என்ன தெரியுமா? අදහන්නන් ගායනට ඕන ගීතාවක් කුමක්ද නම්? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ඔබගේ දුක ප්‍රීතියට හැරෙන්නේ. ஹalleluya. தெரிஞ்சவர்கள் அந்த பாடலை கொஞ்சம் பாடுங்க பாப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷம். දන්න අය මේ ගීතිකාව ගායනා කරන්න අප සමග. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து திரும்ப விடும். சொல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நாம்
இயேசு நம்மை கைவிட மாட்டார். අපගේ යේසුස් වහන්සේ අපව අත්නාහරේ. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். අපගේ දුක ප්‍රීතියට இவள் හැරෙන්නේ. விசுவாசித்து கிரியையிலே ஆரம்பித்தாள். ඔබ අදාගෙන ක්‍රියාවට යොදවන්න පටන් ගත්තා නම් அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறியது. ඇගේ ශෝකය ප්‍රීතියට I හැරුණා. do not know what your sorrow is. உங்களுடைய துக்கம் என்ன என்பது எனக்கு தெரியாது. ඔබගේ දුක කුමක්ද කියලා අපි දන්නේ නැහැ. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். මම දන්නේ එකම එක දෙයයි. நீங்கள் விசுவாசித்தால், ඔබ අදහනවා නම් கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටිනවා නම් துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ශෝකේ ප්‍රීතියට හරවමින් எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். සෑම අවස්ථාවක ප්‍රීතියෙන් සිටින්නට පුළුවන්. இன்றிலிருந்து எல்பெத்தேல் விசுவாசிகள் சந்தோஷமாய் இருப்பேன் என்று சொல்லுகிற விசுவாசிகள் மாத்திரம் எழுந்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. අද සිට මම ප්‍රීතියෙන් සිටිනවා කියන්නේ එල්බෙතෙල් ඇදහිලි වන්දන සිටිනවා නැගිට හalleluya කියන්නේ. ஹalleluya. හalleluya. பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்காது. ප්‍රශ්න වලට නිමාවක් පැමිණෙන්නේ ஆனால் නැහැ. உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவு නමුත් உண்டு. ඔබගේ ශෝකයට නිමාවක් ஏற்ற පැමිණේ. வேளையிலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். යුතු වෙලාවේදී හරි වෙලාවේ ස්වාමීන් වහන්සේ සියල්ල සලසා அவளை දෙයි. போல அனுதினமும் எழுந்து சொல்லுங்க, පාවුල තුමා මෙන් හැමදාම නැගිටලා කියන්න. இன்றைக்கு எனக்கு விடுதலை, අද මට නිදහස. இன்னைக்கு என் வியாபாரம் ரெட்டிப்பாய் மாற අද போகுது, මගේ ව්‍යාපාරයේ දෙගුණෙන් ලාභ ලබන්නට இதுவரைக்கும் යනවා. எனக்கு வேலை இல்ல, வேலை கிடைக்க போகுது, මට රැකියාවක් නැහැ නමුත් අද ලැබෙන්නට යනවා. எனக்கு விரோதமாய் வருகிறவர் எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமாய் මට இருப்பேன். විරුද්ධ වෙන අය කෙබඳු ආකාරයකට හිටියත් මම ප්‍රීතියෙන් සිටින්නට යනවා. அறிக்கையிட தொடங்க, ආද සිට අපි ප්‍රකාශ කරන්න சூழ்நிலையை වත. மாற்றி கொடுப்பார். උන්වහන්සේ වාතාවරණය වෙනස් කර දෙයි. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනය බලනවා. மத்தேயு 8 அதிகாரம் 5 வசனம் முதல். මතේ සුභාරංචි පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි වගන්තිය. උන්වහන්සේ කපර්නමට ඇතුල් වූ කල්ලි සියයකට මුලාදෑනියෙක් උන්වහන්සේ ළඟට ඇවිත් උන්වහන්සේට කන්න ලව් කරමින් இயேசு கப்பர்நகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ස්වාමිනී මාගේ මෙහිකරුවා අංශභාග රෝගීව බලවත් ලෙස වේදනා විඳිමින් ගෙයි ඔත්පොළව ඉඳී යයි කීවේය. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நேரம் இல்லாதபடியால் யாவற்றையும் வாசிக்க போவதில்லை. වෙලාව නැති නිසා හැම දෙයක්ම අපි කියවන්නට යන්නේ නැහැ. நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடம் வந்து சொல்லுகிறான். සියයකට මුලාදෑනියා යේසුස් වහන්සේ பாருங்க, அவனுடைய සමීපයට விசுவாசத்தை බලන්න பாருங்க. ඔහුගේ ඇදහිල්ල දේ බලන්න. அவன் இயேசு கிட்ட வந்து சொல்லுகிறான், ඔහු යේසුස් වහන්සේලා இந்த வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான் ஆண்டவரே, මාගේ මේ කරුවා රෝගාතුරව සිටිනවා வந்து ස්වාමීනි. கொஞ்சம் குணப்படுத்துங்கன்னு சொல்லும் පොඩ්ඩක් பொழுது ඇවිල්ලා ඔහුට සුවය දෙන්න කියලා. இயேசு அவனை பார்த்து சொல்றான், நான் வாரேன்னு சொல்றாரு. යේසුස් වහන්සේ ඔහුට කියන මම එන්නම් කියලා. அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் எங்கட வீட்டுக்கு வர்றதுக்கு எங்கட நாங்க தகுதியே இல்ல ஆண்டவரே. ස්වාමිනී ඔබ මාගේ පියාසයට වඩින්න මම සුදුස්සෙක් නොවෙමි. நான் நூற்றுக்கு அதிபதியாய் இருக்கிறேன். මම 100ට මුලාදෑනියෙකු 100 සිටිනවා. பேர் எனக்கு கீழே வேலை செய்யறாங்க. මා යටතේ සේවකයෝ ஒருவனை සිටිනවා. வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். කෙනෙකුට එව කිව්වොත් ඔහු එනවා, කෙනෙකුට යව කිව්වොත් ඔහු යනවා ඒ அப்படி ස්ථානේ. என்றால் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை ඒ இருக்கிறது. කියන්නේ මගේ වචන වලට එවැනි ආකාරයේ බලයක් நீங்க තිබෙනවා. வரையெல்லாம் வேணாம் ඔබ ஆண்டவரே. එන්නට එපා ස්වාමිනී. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். වචන මාත්‍රයක් පමණක් කියන්න. அடுத்த வார்த்தையில இயேசு சொல்லுகிறார், ඊළඟ වගන්ති වල උන්වහන්සේ පවසනවා. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனை මුළු ඉස්රායල මෙමෙදි ඇදහිලා මම දැක්කේ නැහැ. இஸ்ரவேலே நான் காணவில்லை. මම ඉස්රායල් දේශයේම දුටුවේ නැහැ කියලා. அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், ඔව් යේසුස් වහන්සේ කියනවා உன் விசுவாசத்தின் படி அவன் குணப்படுவான். ඔබේ ඇදහිල්ල ප්‍රකාරයට ඔහුට සුවය ලැබෙයි இவன் කියලා. மறுபடியும் போகும்பொழுது வேலைக்காரன் குணப்படுகிறான். ඔහු නැවත යන අවස්ථාවේදී ඒ සේවකයා සුවය ලබාගෙන பாருங்க, සිටියේ. அவனுடைய விசுவாசத்தை බලන්න பாருங்க. ඔහුගේ ඇදහිල්ලේ තරම. அவன் சொன்னதை பாருங்க. ඔහු කියපු දේ බලන්න. இன்றையிலிருந்து நீங்களும் நானும் அதைத்தான் செய்ய போகிறோம். අද සිට අපි ඒ දේ තමයි කරන්නට යන්නේ. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், ස්වාමිනී වචනයක් என் කියන්න. சூழ்நிலை இன்றைக்கு மாறும். මගේ වාතාවරණය අද දවසේ எல்லாரும் වෙනස් சொல்லுங்க, වෙයි. இன்றைக்கு மாறும். අද වෙනස් වෙයි. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு මේ திறக்கப்படும். වෙනතුරු වැසී තිබෙනා වූ දොරටු අද විවෘත වෙන්නට என்னுடைய යනවා. பிள்ளைகளுடைய வியாதி இன்றைக்கு මගේ சுகமாகும். දරුවන්ගේ රෝග අද සුව වෙන්නට என்ன යනවා. பண பிரச்சனை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும். මගේ මුදල් වලට ප්‍රශ්නයට අද විසඳුමක් එනවා. விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, ඇදහිල්ලෙන් කියන්න. விடுதலையோடு செல்லுவீர்கள். ඔබ නිදහසත් සමග යයි. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ආත් மகிமைப்படுத்துவோம். ප්‍රසන්නාදෙන් ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් මහිමපත් කරන්න. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க තව போகிறோம். එක වචනයක් පමණක් අපි කියමු. சங்கீதம் 37:4. ගීතාවලිය 37 4 වෙනි වගන්තිය. ස්වාමීන් කෙරෙහි ප්‍රීතිමත් වෙව්. උන්වහන්සේද තාගේ සිතෙහි ආශාවන් ඉෂ්ට කරන සේක. கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கிறிஸ்துவில விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீங்கடா, மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ඇදහිල්ලෙන් සිටින්න නම් ඔබ ප්‍රීතියෙන් සිටින්නේ. பாருங்க, எங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. බලන්න අපගේ නිවසල ඉන්න කුඩා දරුවෝ பாடசாலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா
පාසලේදී මොනාරි ප්‍රශ්නයක් யாராவது சின்ன பிள்ளைகள் வந்து இந்த பையனை அடிச்சா කවුරුහරි ඔහුට ඒල පහර දීලා තිබුණා නම් அவனுக்கு ஒரு கவலையும் இல்ல. ඔහුට කිසිම දුකක් නැහැ. அவன் என்ன யோசிப்பான் ඔහු தெரியுமா? මොනවද කියන්නේ? எங்க அப்பா பார்த்துக் கொள்ளுவார், අපගේ තාත්තා බලාගනි. எங்க அப்பா பார்த்துக் மகி கொள்ளுவார். தாத்தா பலாகனி. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ළඟින් එක්කෙනෙක් බලා කියන්නේ. கவலைப்படாதீங்க, දුකට වෙන්න දුක් වෙන්න அப்பா එපා. பார்த்துக் கொள்ளுவார். තාත්තා බලාගනි. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. உங்களுடைய தேவைகள் யாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ඔබගේ සියලුම අවශ්‍යතා උන්වහන්සේ සපයයි. சங்கீதம் 118:24 இப்படி வரைகிறது. ගීතාවලිය 118:24 මෙලෙස ලියා තිබෙනවා. ස්වාමින් විසින් සෑදූ දවසමේය. එහිදී අපි ප්‍රීති වෙමු, සන්තෝෂ වෙමුව. இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். මේ ස්වාමින් වහන්සේ ඇති කළ දවසයි. எந்த நாள்? சபையார் சொல்லுங்க, எந்த நாள்? කුමන දවසද සභාවයි කියන්නේ? இந்த வெள்ளிக்கிழமை. அப்படியா? මේ සිකුරාදාද? அன்னுதினமும் காலையில் எழும்புன்னு சொல்லணும். සෑම දවසකම උදෑසන නැගිට இது ගමන් கர்த்தர் කියනවා. உண்டு பண்ணின நாள். මේ ස්වාමින් වහන්සේ நாங்கள் மகிழ்ந்து களி கூற போகிறோம். අපි ප්‍රීතිමත් වෙන්න இந்த යනවා. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் எனக்கு ஜெயம் உண்டாக போகிறது. අද ජයග්‍රහණය මට ලැබෙනවා ස්වාමින් වහන්සේ. இன்றையில இருந்து நீங்கள் விசுவாசித்த கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தால் අද ඇදහිල්ලෙන් ස්වාමී ක්‍රිස්තුස් වහන්සේලා අපි ජීවත් වෙනවා නම් அன்னுதினமும் உங்களுக்கு விடுதலை தான். සෑම දවසකම අපිට ප්‍රීතියයි. வர்ற வெள்ளிக்கிழமை இங்க வர நேரம் சாட்சிக்காரர் எழும்புவீர்கள். ඔබ සාක්ෂිමත්ව නැගී සිටීලා நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், මම ඇදහිල්ලෙන් කියන්නම්. கர்த்தர் அநேகருடைய இருதயங்களோடு இடைப்பட்டு ස්වාමීන් கொண்டிருக்கிறார். වහන්සේ බොහෝ දෙනාගේ பரிசுத்தாவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். සිතාත්මයන් වහන්සේ කතා அநேகருடைய කරමින් வியாதிகளுக்கு பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை தீர்வை கொண்டு බොහෝ வருவார். දෙනාගේ ලෙඩ රෝග පීඩාවලට උන්වහන්සේ உங்களுடைய නිමාවක් கண்ணீருக்கு ஒரு ගෙනෙමින් முடிவை கொண்டு ඔබගේ வருவார். කඳුරට නිමාවක් උන්වහන්සේ நீங்கள் අද இனி කරනවා. அனாமல் நீங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ඔබ இருப்பீர்கள். අද සිට ප්‍රීතියෙන් සිටින්න. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබ ප්‍රීතියෙන් තබා ගනී. Rejoice in the Lord, and I say again, you rejoice. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීති වේල්ලා ප්‍රීති වේල්ලා